ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஹாப்பி வரலக்ஷ்மி விரதம். ஸோ எல்லோரும் இன்றைக்கி வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்ணுன்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நானும் வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன், எப்படிலாம் நாங்கள் சாமி கும்பிட்றோம், ஸோ நான் வரலக்ஷ்மி எப்படிலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாகவே வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ காலையில் ஏந்திச்சி வந்து இன்றைக்கி வந்து அர்லி 5:30க்கெல்லாம் ஏந்திச்சிட்டேன். ஸோ 4:30க்கெலாம் ஏந்திச்சிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து 5:30க்கு தான் ஏந்திச்சேன். ஸோ நேற்றெல்லாம் ரொம்ப ஒர்க்காக இருக்குவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஸோ ஏந்திச்சி முடிச்சது சாமிக்கு வந்து ஒரு பாட்டு போட்டேன். லக்ஷ்மிக்கு காலங்கத்திலே ஒரு சாங் போட்டாங்க, நல்லாவா இருந்துச்சு. சோஷ்டம் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி. ஸோ அது நல்லாவே இருந்தது. அது போட்டு விட்டுட்டு அப்புறம் வந்து வாசலெல்லாம் க்ளீனாக பெருக்கி முடித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு ரங்கோலி போட்டேன். ஸோ அது முடிச்சுட்டு கலர்லாம் போட்டு குளம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு பசங்களெல்லாம் எழுப்பிட்டேன். ஏந்திருங்க, டைம் ஆயிடுச்சு, சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த வாட்டி குளித்து முடிச்சதும் சாரீ கட்டிட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா சாமி டெக்கரேஷன் பண்ணி சாமியெல்லாம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெடியாகவே ஆவேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாரீ கட்டி நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ இப்படி தான் ஆகணும், இப்படி தான் இருக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சாமி ரெடி பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து லக்ஷ்மி மாரி எல்லாமே நகை நட்டு போட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு நல்லா வள்ளியிலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை உட்கார வச்சு சாமி ரெடி பண்ணணும் லக்ஷ்மியை. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் நிறையா பார்த்தேன் இந்த வீடியோஸில். ஸோ அதனால் நான் வந்து இந்த வாட்டி நான் சாரீ கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி ரூமுக்கு வந்தேன். சாமி ரூமுக்கு வந்துட்டு சாமிக்கு வந்து ஒரு கலசம் வைக்கிறேன் நான் குலதெய்வமாக. ஸோ கலசம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அபிஷேகத்துக்கான சாமான்லாம் எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதுவாலாம் அபிஷேகம் செய்யலை. ஜஸ்ட்டு பால், அப்புறம் வந்து தயிர், அப்புறம் வந்து பஞ்சாமிர்தமாக ஒரு இது பண்ணி வச்சுருந்தேன், ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து நான் வந்து லக்ஷ்மிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து லக்ஷ்மிக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணல, எல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி சிலை இருக்குல்ல, ஸோ அந்த சிலைக்கு எல்லாமே தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கும் சாமிக்கு லக்ஷ்மி விரதம்னாலே எல்லா சாமிக்கும் கும்பிட்ணும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி அண்ட் ஃப்ரைடே இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி எல்லா சாமிக்குமே அபிஷேகம் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி முகத்துக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து எல்லா சிலைக்கும் வந்து அபிஷேகம் பண்ணேன். அண்ட் இன்னொன்று, நான் வந்து சாரீ கட்டி நகை நெட்டெல்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா. ஸோ அதனால தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்னுக்குவாங்க. ஸோ இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கமெண்ட்டில் கேரண்டி வரும். ஸோ நான் வந்து சொன்னது வந்து சாரீ கட்டி கையில் நல்லா வளையல் போட்டுக்கோங்க. அண்ட் இருக்கிறது வந்து ஜஸ்ட்டு வந்து தங்க நகைன்றது மட்டும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா ஒரு இதுவாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட இந்தமாரி செய்யலாம். ஸோ நான் அதனால தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். எப்போவுமே நான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோடு தான் செய்வேன். அதனால தான் நான் சொன்னேன் இந்த வாட்டி வந்து சாரீ கட்டிட்டு செய்யலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வாட்டி சாரீ கட்டிட்டு நான் வந்து சாமிக்கு வந்து லக்ஷ்மிக்கு வந்து அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சாப்பாடெலாம் செய்யணும். ஸோ வருஷம் ஒரு 3 வருஷமாக வந்து நான் ஒரு இது பண்ணேன், இந்தமாரி 5 வகை சாப்பாடு செய்யணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது ஸோ நான் வந்து இது வீடியோஸில் தான் பார்த்துருந்தேன். ஸோ இங்கே வந்து ரொம்ப நல்லாவே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, இங்கே இதில் தான் நான் வந்து பார்த்தேன், ரொம்பவே நல்லாவே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாரி சமைச்சி வச்சா சாமிக்கு நெய்வேத்தியமாக பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இதில் தான் வந்து 2-3 வருஷமாக வந்து 5 விதமான சாதங்க சொன்னாங்க. ஸோ 5 வித சாதம் தெரியும் இல்லையா, ஸோ அந்தமாரி. அதனால இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பாயசம், அப்புறம் ஜவ்வரிசி பாயசம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரவை பாயசம், ரவை கேசரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை லட்டு, ஸோ இந்தமாரி எல்லாம் செஞ்சு வச்சு படைக்கலாம் அப்படி சொன்னாங்க. அண்டு சாதமாவோ ஒரு 3 வகை 4 வகை சாதமாவோ ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். பலகாரமாக இது, சாதமாக பார்த்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பலகாரமாக எனக்கு வந்து டைம் இல்லாதனால நான் வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா சாதமாக செஞ்சேன். ஒரு 2 வகையை சாதம் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியமாக படித்தேன். அப்புறம் வந்து பாயசம் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸாக நான் வந்து லக்ஷ்மியை உட்கார வைக்குவேன். வருஷம் எப்போவுமே நான் 3 நாளுக்கு உட்கார வைக்குவேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 டேயில் எடுப்பாங்க. அங்கே எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது. இங்கெல்லாம் வந்து சில பேர் ஒரே நாளில் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க. சில பேர் வச்சுருப்பாங்க. நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எடுக்கவே மாட்டேன், சண்டே தான் எடுப்பேன்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் வைக்குவோம். ஸோ லக்ஷ்மி ஃப்ரைடேவே ஈவினிங்குள்ளே சில பேர் வந்து அப்படி இப்படி எடுத்து ஓரமெல்லாம் வைக்குவாங்க. நம்மளால அது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நானே வந்து இது வந்து நானே தான் இது பண்ணிகிட்ருக்கேன். யாருமே எங்களுக்கு வந்து சொல்லலை. நாங்கள் அப்போலேருந்து வந்து 3 டேஸ்க்கு தான் வச்சு எடுப்போம். அப்புறம் 3 நாளுக்குமே குளிச்சுட்டு நெய்வேத்தியமாக சாமிக்கு அன்னன்னைக்கு எது எது செஞ்சு படைக்கணுமோ அது அது செய்யணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வச்சுட்டோன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை கும்பிடணும் இல்லையா? ஸோ பெருமாளை கும்பிடும்போது பால் பாயசம் செஞ்சு படைக்கணும். ஸோ அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ லக்ஷ்மி இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண பாலெல்லாம் அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அது வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா லக்ஷ்மி எடுத்துகிட்டு வந்து சாமி எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து கலசம் எடுத்துகிட்டு வந்து வச்சு ரெடி பண்ணுவேன். இங்கே வச்சு தான் இதுக்கு மேலே தான் ரெடி பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா டைமும் ஒரு 7 o'clock தான் ஆகுது. அதுக்குள்ளே வேலையெல்லாம் ஒரு வேலையை முடிச்சுட்டேன். ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு காலம் வரும் இல்லையா? ஸோ 10:30 to 12 o'clock. ஸோ அதனால் நான் வந்து இதுமாரி பண்ணல. அப்புறம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் ஒரு டைமிங் அப்படி சொல்லியிருந்தாங்க, பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ரைடேனாலே சாமி கும்பிட்ருவேன். அதாவது 10:30க்குள்ளே கும்பிட்ருவேன். அதாவது 9 o'clock 9:30 அந்த மாதிரிக்குள்ளே கும்பிட்ருவேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா 12 o'clock மேலே ஈவினிங் அப்படி போல் தான் கும்பிடுவேன். அந்தமாரி தான் நான் வந்து இது நட்சத்திரம் அந்தமாரி டைமெல்லாம் என்னால் எனக்கு வந்து தெரியாது. நான் பார்க்கவும் மாட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ராகுகாலுக்குள்ளே சாமி உட்கார வச்சு ஒரு நைவேத்தியம் படித்து பூஜை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கல்சம் உள்ள வந்து எதோ போடுவீங்களே என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வருஷமே சொல்லியிருப்பேன். போன வாட்டியே இதில் மாதிரி 5 கபடி 5 இது அது ஏதோ ஒரு இதில் விற்கிது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இதெல்லாமே திருப்பதியில் தான் வாங்கிட்டு வந்தேன். 6 போடணும், 5 கிடையாது, 6 போடணும். ஸோ 6 தான் வந்து ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தான் வேண்டிட்டு அதில் போடுவேன். அப்புறம் வந்து இதில் வந்து இன்னும் ஸ்வீட்டாக வந்து கல்கண்டு போடலாம். அப்புறம் வந்து கோடம்பி திராட்சை, அதாவது முந்திரி திராட்சை எல்லாம் கூட வந்து போடலாம். ஸ்மெல்லுக்கு வந்து ஏலக்காய் கூட போட்டு வைக்கலாம். லக்ஷ்மி அது ஒரு பச்சை கற்பூரம் போடலாம். ஸோ இதெல்லாம் போட்டால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும். அந்த தண்ணியை கூட எடுத்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இதுவும் நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்தமாரி. ஸோ இது வந்து இங்கே எடுத்தது பழக்கமாக இருக்குது. அங்கே எப்படின்னு எனக்கு அது கூட தெரியாது. நீங்கள் எதனா கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் அங்கே எப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எடுத்தது பழக்கம் வந்து இந்தமாரிலாம் அது உள்ளே போடுறதுக்கான இது வந்து அது வச்சுருப்பாங்க. மெயின் கபடியெல்லாம் போடுறாங்க. அப்புறம் லக்ஷ்மி தான் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும் இல்லையா? அப்படியே ஒரு இன்னும் நெக்ஸ்ட் இப்போ காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைனா சரியாக தெரியலன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை கூட கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் வந்து காமிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்சை உட்கார வச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு கிரீடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு வந்து ஜடை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது வந்து ரெடிமேட் ஜடை தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சுருக்கிறதுனா பூவெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஜுவல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலே போட்டு வச்சுருந்தேன். லக்ஷ்மிக்கு வந்து கோல்டு ஜுவல்ஸும் போடணும். ஸோ அதனால் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இது கூட கட்டாயம் இல்லை, இருக்கிறவங்க போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல.
பீரோ சாவி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளீனாக அது எடுத்து வந்து சாமிக்கிட்ட வச்சேன். ஸோ எப்போவுமே வைக்குவேன், பட் 2 வருஷமாக வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால இந்த வாட்டி வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தாந்து அதையும் சாமிக்கிட்ட வச்சுட்டேன். பாப்பா வந்து என் பின்னாடி இப்படி அப்படி சுற்றி இருந்தது. ஏன்னா இன்றைக்கி தாவணி கட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தாவணி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு சரி இதை ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போட்டுருந்துச்சி. ஸோ அதனால எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து கேட்டுனே இருந்தது. சரி நல்லா இருக்கு போ, அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டியம்மா நான் வரதுக்குள்ளே அப்படி சொல்லியிருந்தது. பரவாயில்ல நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ கிடைக்கவே இல்லை, லில்லி பூ தான் இருந்துச்சு. அது தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். தாமரைப்பூ பார்த்திங்கன்னா ஓவர் ரேட்டாகவும் இருக்குது, அதேமாரி கிடைக்கல எனக்கு சரியா. ஸோ அதனால் நான் வந்து லில்லி பூ வாங்கிட்டேன். இதுவே தாமரைப்பூ மாரி இருந்துச்சு, மலர்ந்து இருந்ததுனால தான். பட் எங்கே வீணாயிடுமோன்னு நினச்சேன். வாழை மரம் பார்த்திங்கன்னா நேற்று கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட்லேருந்து எனக்கு செட்டாகவே இல்லை. ஸோ அதை வந்து வீணாயிடுச்சு. அதனால மாமா வந்து இங்கேருந்து வாங்கிட்டு வந்தார் காலையில். ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இது எவரி வேலை செய்யவே விடல. அம்மா என்னம்மா இது, அண்ணாம்மா அதுன்னு அப்படி சொல்லி ஏதாவது பேசிகிட்டே இருந்தது. அது டிஸ்டர்ப் பண்ணாது இரு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அந்த பாப்பா தான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்து கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்க கூட கொஞ்சம் சரியாக இல்லாமல் ஆள் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து பாப்பா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தோடனே நான் பாப்பா தான் கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரிட்டன் கிஃப்ட்டு. இதில் தான் வந்து நான் குங்கும மஞ்சளை கொடுக்குறதா இருக்கேன். ஸோ டைம் ஆகுதுன்றதுனால நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு மட்டும் தான் நான் வந்து பலகாரமும் ஃப்ரூட்ஸும் ஸ்வீட்ஸ் மட்டும் வச்சு சாமிக்கு இப்போ காலையில் பூஜை பண்ணிட்டேன். ஏன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சமைச்சிட்டு வந்து மறுபடியும் 1:00 அப்புறம் பூஜை பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு இது வந்து லெமன் சாதம் மாரி, அப்புறம் வந்து புளி சாதம், கொஞ்சம் வடை சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து 1:30 ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் வந்து சாமிக்கு படையல் போட்டு அப்போ ஒரு பூஜை பண்ணேன், எல்லோரையும் கூப்பிட்டேன். ஸோ காலையில் வந்து நானும் பாப்பா மட்டும் தான் பண்ணோம். இப்போ நல்ல பேரை பண்ணியிருந்தோம். மாமாவும் வேலை செய்கிறதுனால ஏஞ்சி வந்துருந்தார். அப்படியே செஞ்சு அப்படியே பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு படையல் போட்டேன். ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் வச்சு வளையல் வச்சு அதுமாரி வச்சு சாமிக்கிட்ட மடி கட்டுவேன், அங்கே வைக்குவேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சாரியோட வந்து சாரி, ப்ளவுஸ் பீஸு, வளையல், மஞ்சள் கயிறு, தாலி கயிறு, ஸோ பூ இந்தமாரிலாம் வச்சு வாழைப்பழம், தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு அங்கே வச்சுட்டேன் சாமி முன்னாடி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இங்கேத்து வழக்கம் தான். ஸோ அதனால் நான் வந்து இதையும் இந்த வாட்டி இது வந்து நான் ட்ரை பண்ணேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் வந்து இதோட எப்படி இருக்குதுன்னு சொல்லி நானும் பார்க்குறேன். அப்லோட் பண்ணும்போது நீங்களும் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டே இருங்க கண்டினியூஸாக. போன வீடியோக்கும் இப்போ வீடியோக்கும் நீங்கள் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போன வாட்டி மேலே செஞ்சேன், இந்த வாட்டி ஸ்டெப்பாக செய்யலாம் அப்படி சொல்லிட்டு தான் இங்கே செஞ்சேன். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சமே கிராண்டாக செய்வேன். பட்டு எனக்கு மனசுக்கு இது அந்த அளவுக்கு போதும் அப்படின்ற மாரி செஞ்சிருந்தால இந்த அளவுக்கு இப்போ செஞ்சேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப ஓவர் ரேட், எல்லாமே ரேட்டாகவே இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் ஜடைக்கிட்ட, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக லக்ஷ்மி பூஜை எங்களுது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் இருக்குது, இன்னும் யாரும் வரல, ஈவினிங் மேலே தான் வருவாங்க. ஸோ இது வந்து எங்களுது ஆஃப்டர்நூனுக்கான லக்ஷ்மி பூஜை முடிஞ்சுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பாடுக்கு 1:30 ஆயிடுச்சு, 2:00 ஆயிடுச்சு சொன்னேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் 4 பேர் தான். நான் வந்து எப்போவுமே எல்லாேருக்கும் செய்வேன் சாப்பாடு. ஸோ இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் இதுவாகவே இருக்கிறதுனால கம்மியாகவே செஞ்சுட்டேன். எங்கள் 4 பேருக்கு மட்டும் தான் செஞ்ச அளவு நிறைய செய்ய முடியல. ஸோ செஞ்சு முடிச்சுட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லோரும் ஒர்க்கு பிஸியில் இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து யாரும் வீட்டுக்கு வரல. ஈவினிங் அப்படி வந்து போகிறேன்னு சொல்லுவேன் தான். நான் வந்து மஞ்சள் குங்குமத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாலாம் வந்துட்டுருக்காங்க. வந்தோடனே அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்துட்டு அக்கப்பக்கம் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும். அப்புறம் இங்கே வருவாங்க. ஸோ இங்கே அங்கேன்னு சொல்லி இது வந்து இப்போ வந்து குங்கும மஞ்சளை எடுத்துகிட்ருக்கணும். ஸோ எங்கள் சாமி பார்த்திங்கன்னா எங்கள் லக்ஷ்மி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மைலியாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் கண்டுபிடிக்க முடியல, எங்கள் பசங்களுக்கும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அம்மா நல்லா ஸ்மைலிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் வந்து ஈவினிங் விளக்கு ஏற்றிட்டேன். 6:30க்கு மேலே தான் ஆயிடுச்சு. ஈவினிங் விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். அப்புறம் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து பலகாரம்லாம் எடுத்து ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் இப்படி இதுவாக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்தாங்க. நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பூஜை பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாேருக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு நானும் அக்கம் பக்கம்லாம் போயிருந்தேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.